எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இயல்பிலேயே சுயத்தம்பட்டம் அடிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. எப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி சுயபெருமையாக எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய குமரி மாவட்டம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுயபெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பெருமை அடிச்சிக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட மக்கள் பெருமை அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி எங்கள் மாவட்டங்களில் தான் அதிகப்படியான கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுது அப்படின்னும், கேரளாவில் உள்ள கழிவுகள் எங்கள் மாவட்டத்தில் தான் சர்வ சாதாரணமாக கொட்டப்படுது அப்படின்னும், எங்கள் மாவட்டத்தில் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகப்படியாகுது, எங்கள் மாவட்டத்தில் உள்ள குளங்கள் விளைநிலங்கள் எல்லாமே அழிக்கப்படுது அப்படின்னும் மற்ற மாவட்டங்களில் நீங்கள் பெருமை பீத்திக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட இழிநிலைகள் மாறணும் அப்படின்னு குமரி மாவட்டத்தை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாக்கின் மூலமாக நம்மளால் மாற்ற முடியும். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சிறந்த வேட்பாளராக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பாக களமிறங்கக்கூடியவங்க தான் நம்முடைய வேட்பாளர் திருமதி மரிய ஜெனிஃபர். அவங்க ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர், அறிவு கூர்மை மிகுந்தவர், நல்ல செயல் திட்டம் உள்ளவர், மக்களோடு தினமும் களத்தில் நிற்கக்கூடியவர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியை பின்னுக்கு தள்ளின ஒரு பெருமை நம்முடைய வேட்பாளர் திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்களுக்கு உண்டு. இந்த தேர்தலில் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இருந்திருக்கு. நம்முடைய மாவட்டத்தை ஒரு மிகச்சிறந்த மாவட்டமாக மாற்றக்கூடிய அனைத்து செயல் திட்டங்களும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் வச்சு களத்தில் இறங்கக்கூடியவங்க நம்முடைய வேட்பாளர் திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்க. குமரி மாவட்டத்தை நேசிக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்வைக்கக்கூடிய வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் அவங்கள வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்களுடைய கடமை. ஓட் ஃபார்